Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Over நாள் காலையில pre-market information ஷேர் பண்ணிக்கிறோம். Today is 13th March 2023. இன்னையோட செய்திகளை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது மிகப்பெரிய அளவில் ஒரு இறக்கத்தை சந்தித்து தான் பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் -1.07%, S&P 500 -1.45, நாஸ்டாக் -1.76. இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு இறக்கம் இருந்திருக்கிற இந்த ஒரு நிலை அப்படின்றது தொடருமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது டவ் ஃபியூச்சர்ஸ் ஓரளவுக்கு தற்போது ஏற்றத்தில் இருப்பது என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக பார்க்கலாம். இதையொட்டி ஆசிய சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆசிய சந்தைகள்ல ஆங்சங் ஹாங்காங் சந்தையும் ஷங்காய் சொல்லக்கூடிய சீன சந்தையும் மட்டும் தற்போது சற்று ஏற்றத்தில் இருந்தாலும் கூட மற்ற சந்தைகள் ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், சவுத் கொரியோட காஸ்பி ஆகட்டும், தாய்வான் சந்தை எல்லாமே இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில நம்முடைய நிப்டி சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது கொஞ்சம் மைனஸ்ல இருந்தது கொஞ்சம் பிளஸுக்கு மாறுது. ஸோ அந்த 10-20 பாயிண்ட் அப்படின்றது ஆக்சுவலாக காலையில 50 பாயிண்ட் கிட்ட 60 பாயிண்ட் கிட்ட மைனஸ்ல இருந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிளஸுக்கு மாறிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஆனாலும் கூட இது வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதோடைய லோவர் எண்ட்ல இருந்து ஒரு பவுன்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா. Gifted a range. Actually, கீழ் எல்லை முன்னாடி 17,400 வச்சிருந்தா 400 was broken. அதனால நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா 17,125 அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ அந்த 17,300 அப்படின்ற ஏரியாவை அது உடைச்சு 400 உடைச்சு 300 கிட்டலாம் வந்தாச்சு, 255 லோ இது கிட்ட வந்தாச்சு. அதனால இப்போதைக்கு நம்ம சப்போர்ட் லெவலா 17,125 வைக்கிறோம். மேல அப்படின்னு பார்க்கும்போது இன்னமும் 17,850 நம்ம ரெசிஸ்டன்ஸாவே மெயின்டைன் பண்றோம். இது வந்து எப்படின்னா ஒரு ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். If anything goes well, then it can move towards that range. நடுவில் 650 ரேஞ்சுன்றது ஒரு இன்டர்மீடியரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஆனாலும் கூட நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்ச் அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு ப்ராட் ரேஞ்சில் இருக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் எடுத்தீங்கன்னாலும் சில தினங்களுக்கு முன்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சோட அப்பர் பேண்ட்ல இருந்தது, அது 42,000 அந்த எல்லைக்கு அருகாமையில் இருந்தது. இப்போ எங்க வந்தாச்சு, லோவர் பேண்டுக்கு வந்தாச்சு, 40,000 40,200 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து இங்கிருந்து ரீபவுண்ட் ஆக ஆரம்பிக்கிறது பார்க்குறோம். ஆக நம்ம கொடுக்குற இந்த ரேஞ்ச் அப்படின்றது வந்து எந்த இடத்துல இந்த ரீபவுண்ட் ஆகலாம், எங்க தடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு வியூக்காக. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் கொஞ்சம் தணிஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3.67 அப்படின்றது கிட்டத்தட்ட அது 4% தொட்ட நிலையில இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிருக்குதுன்றது மிக சாதகமான அம்சமா பார்க்கலாம். அது மாதிரி டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த 105 இருந்து 103.88 வந்திருக்கிறதும் மிகப்பெரிய சாதகமாக பார்க்கலாம். இப்போதைக்கு பிரெண்ட் க்ரூட் அப்படின்றது ஒரு மார்ஜினலி $81 இருந்து இப்போ $83 நோக்கி நகர்ந்திருக்கிறத பார்க்குறோம். கோல்ட் பிரைஸ் ஒரு ரீசனபிள் பவுன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட $1,810 கிட்ட சப்போர்ட் எடுத்து மீண்டும் இப்ப மேல ஏற ஆரம்பிச்சிருக்கிறது. ஆனா 1950 என்ற எல்லை மிக வலிமையாக தடுக்கக்கூடிய எல்லையா இருக்கு பார்க்கிறோம். இப்போதைக்கு ஒரு சைட்வே மூவ் இருக்கலாம் 1800 இருந்து 1950க்குள்ளாக. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பெரிய மாற்றம் இல்லாமல் இந்த 82.06 என்ற எல்லைக்கு அருகாமையில் இருக்கிறத பார்க்கிறோம். சில தினங்களுக்கு முன்பாக அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட $83 இருந்தது. அப்புறம் வந்து வலிமை பெற்று 81.9 அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்புறம் இப்போதைக்கு 82க்கு கொஞ்சம் முன்ன பின்ன 10 பைசா முன்ன பின்ன வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். மற்ற எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சிலிகான் வேலி பேங்க் பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏறக்குறைய அது வந்து திவாலாகும் நிலையில் இருக்கும்போது இப்போ கவர்மெண்ட் ஸ்டெப்டின் அப்படின்னு செய்திகள் வருது. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து டெபாசிட்டர்ஸ் பணத்தை இழக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த பிரச்சனை என்பது தற்காலிகமாக ஒரு பாதிப்பில் இருந்து மீண்டிருப்பதாக எடுத்துக்கலாம். அதனால டாக்ஸ் பேயர் பணத்தை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வேற ஏதாவது அவங்களுடைய பெயில் அவுட் அப்படின்றது கொஞ்சம் இப்போதைக்கு தற்காலிகமாக இது ஒரு சேவியராக தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வர இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்திருக்கு. ஆக்சுவலா அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட தகவல் வர யூஎஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இதை ஒட்டிதான் எந்த அளவுக்கு வட்டி விகிதமானது ஃபெட் ரிசர்வ் உயர்த்தும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த மந்த் ஆஃப் மார்ச். அதே மாதிரி ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வர இருக்கிறது, அது எக்கானமியை காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டரா பார்க்கிறோம். ஸோ இந்த டேட்டாலாம் அப்படின்றது இந்த வாரத்தில் முக்கியமான தகவல்களாக பார்க்கிறோம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து இந்திய சந்தையில விற்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். 2061 கோடிக்கு விற்றிருக்கிறாங்க. டிஐஸ் 1350 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸோட தொடர் விற்றல் என்பது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய நிப்டினுடைய
பேஸை உடைச்சிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். இது எங்க ரீபவுண்ட் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்துறது தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் 1 மந்த் பயிற்சி வகுப்பு, டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எஃப்என்டோ எல்லாமே வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் படிக்கிறதுக்கு ஏதுவாக இரவு 8லிருந்து 1 மணிக்கு ஆன்லைன் பயிற்சியாக ஆரம்பிக்கப்படுகிறது. ஃபியூச்சர்ஸோட லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல நம்ம லைவ் அனலைஸ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் வியாபாரத்துக்கான வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியர் கேண்டில் பேட்டர்ன் வந்த பிறகு இப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு பியரிஷ்னஸ் வந்து மீன் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் இங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த ஹேமர் ஃபார்மேஷன்ல இருந்து மேல மீளும் போது மேல 17,453 அண்ட் 587 இந்த ரேஞ்சில் இந்த கேப் ஏரியா தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.